ஸ்ரீ ஏழுமலையான் 9ஆம் பகுதி. அந்த பெண் இப்படி பதறி போவதற்கு காரணம் இருக்கிறது. ஏனெனில் கடந்த யுகத்தில் அவளே ஆயர் குலத்தில் யசோதையாக அவதரித்து அன்னையாக இருந்து கண்ணனை வளர்க்கும் பாக்கியத்தை பெற்றவள். கண்ணனை பெற்ற தாய் தேவகிக்கு கூட அவனது பால பருவத்தை கண்டு ரசிக்க கொடுத்து வைக்காமல் சிறையில் அடைபட்டு தவித்தாள். ஆனால் வளர்த்தவளுக்கு அத்தகைய கிருபையை செய்தார் நாராயணன். அவள்தான் இந்த பிறவியில் இந்த தாயாக பிறந்திருக்கிறாள். இவளது பெயர் வகுளாதேவி. இவன் கோகுலத்தில் அன்னை யசோதையிடம் வளரும் போது செய்யாத சேஷ்டைகள் இல்லை. தெருவில் போகும் சண்டையை இல்லத்திற்குள் இழுத்து வந்து விடுவான். கோபியரிடம் வம்பு செய்வான். பல பெண்களை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் பாலபருவத்தை கண்டுகளிக்கும் வாய்ப்பு கிடைத்த யசோதைக்கு அந்த திருமணங்களில் ஒன்றை கூட பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. அந்த பாக்கியம் இல்லாமல் தவித்தாள். ஒரு நாள் கண்ணனை பார்க்கின்ற வாய்ப்பு யசோதைக்கு கிடைத்தது. கண்ணா, சிறு வயதில் நீ என் இல்லத்தில் வளர்ந்தாய். அதன் பின் மதுராபுரி, துவாரகை, அஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தம் என சுற்றி கொண்டிருக்கிறாய். உன் பாலபருவ லீலையை பார்த்த எனக்கு பல திருமணங்கள் செய்தும் அதை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை. ஒரு திருமணத்தையாவது காணும் பாக்கியத்தை நீ எனக்கு தரமாட்டாயா என கேட்டாள் தேவி. பகவான் கேட்காமல் என்ன வேண்டுமானாலும் தருவான். எப்போது எதை தர வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் எதிர்பார்த்து சென்றால் அது அவ்வளவு எளிதில் எதுவும் கிடைப்பதில்லை. அதற்காக சில யுகங்கள் வரை கூட காக்க வைத்து விடுகிறான். அந்த நிலை அன்னை யசோதைக்கே வந்திருக்கிறது என்றால் சாதாரண பிறவிகளான நம் நிலையை கேட்கவா வேண்டும்? பெற்ற தாயான அன்னை தேவகிக்கும் தந்தை வசுதேவருக்குமே தனது குழந்தை பருவ லீலைகளை காட்ட மறுத்த மாயாவி ஆயிற்றே அவன். இப்போது தன் திருமணத்தை தன் தாய்க்கு காட்டுவதற்கான நேரம் வந்திருக்கிறது. லக்ஷ்மி தேவியை கோபப்பட வைத்து அவளை பூலோகத்திற்கு அனுப்பிவிட்டு அரியா பிள்ளை போல அவரும் பின்னால் வந்துவிட்டார். ஆண்டவனிடம் நாம் வைக்கும் கோரிக்கைகள் வீண் போவதில்லை. பெரும் தாமதமாகுமே தவிர நிச்சயம் கேட்டதை தருவான். நமது பொறுமையின் அளவு எவ்வளவு என்பதை சோதித்து பார்ப்பதில் அவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். பொறுமை பெருமை தரும் என்பது இதனால்தான். பின்னர் வகுளாதேவியான அன்னை ஸ்ரீனிவாசனை அழைத்து கொண்டு அந்த மலையின் அதிபதியான வராக சுவாமியிடம் சென்றாள். அவரது ஆசிரமத்தில் தான் வகுளாதேவி சேவை செய்து கொண்டிருந்தாள். இவர் யார் என்பது ஒரு கதை. பெருமாள் தசாவதாரம் எடுத்தாரே, அதில் பன்றியின் முகம் கொண்ட வராக அவதாரமும் ஒன்று. கேளல் முகம் கொண்ட மூர்த்தியாக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றினார். பன்றியை வராகம் என்பர். அவர் இந்த அவதாரம் எடுக்க என்ன காரணம் தெரியுமா? ஜெய விஜயர் என்னும் வைகுந்தத்தின் பாதுகாவலர்கள் சனக சனகாதி முனிவர்கள் வைகுந்தம் வந்தபோது அவர்களை தடுத்து பின்னோக்கி தள்ளினர். தங்கள் தவ வலிமையை மதிக்காத அவர்களை இராட்சசர்களாக பிறக்கும்படி முனிவர்கள் சபித்தனர். அவர்கள் தங்களை மன்னிக்குமாறு வேண்டவே 3 பிறவிகள் மட்டும் மகாவிஷ்ணுவிற்கு எதிரிகளாக இருந்து பின் வைகுந்தம் வந்து சேர வரமளித்தனர். அதன்படி அவர்கள் ஹிரண்யகசிபுவாகவும் இரண்யாட்சனாகவும் பூலோகத்தில் ஒரு பிறவியை எடுத்தனர். இரண்யன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நரசிம்ம வடிவத்தால் மரணமடைந்தான். இரண்யாட்சன் பூமியை பாய்போல் சுருட்டி பாதாளத்திற்குள் ஒளித்து வைத்தான். தேவர்கள் இது பற்றி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர். அவர் வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி உள்ளே சென்று இரண்யாட்சனை அழித்தார். பூமியை மீட்டு வந்தார். இதனால் தேவர்கள் அவரை பூவராக சுவாமி என்று புகழ்ந்தனர். அவர் தன் அவதாரத்திற்கு பிறகு திருமலையில் தங்கிவிட்டார். திருப்பதியில் வெங்கடாச்சலபதி கோயில் புஷ்கரணி, அதாவது தெப்பக்குளம் கரையில் அவரது ஆலயம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீனிவாசரை பார்த்ததும் வராக சுவாமி தன்னிலை மறக்காமல் அவரும் தானும் ஒன்றே என்பதை அறிந்தார். இருப்பினும் அதை பூலோகத்தார் கண்களுக்கு காட்டாமல் ஏதும் அறியாதவர் போல் அவர் யார், என்ன விபரமென விசாரித்தார். ஸ்ரீனிவாசன் அவரிடம், ஐயனே, நான் இத்தலத்தில் வசிக்க வேண்டும் என வந்திருக்கிறேன். தாங்கள் இடம் கொடுத்தால் இங்கேயே கோயில் கொள்வேன் என்றார். அதற்கு வராக சுவாமி, ஸ்ரீனிவாசா,
உனக்கு என் ஆசிரமத்தின் அருகிலுள்ள இடத்தையே தருகிறேன். ஆனால் நீ அதற்கு வாடகை தர வேண்டும் என்றார். ஸ்ரீனிவாசன் அவரிடம், சுவாமி, என் கதையை கேளுங்கள். என் மனைவி லக்ஷ்மி தேவி என்னிடம் இருந்தவரை நான் செல்வந்தன். இப்போது அவள் என்னை விட்டு பிரிந்து விட்டாள். பணம் நிலையானது அல்ல என்பது தாங்கள் அறியாததல்ல. இந்த நிமிடம் வரை பணத்தில் புரள்பவன் ஏதோ ஒரு அதிர்ச்சி தகவலால் மறு நிமிடமே ஒன்றுமில்லாதவனாகி விடுகிறான். பணத்தின் தன்மை அத்தகையது. லக்ஷ்மி தேவி என்னிடம் இல்லாததால் என்னிடம் அறவே பணம் இல்லை. என்னால் வாடகையோ இடத்திற்கு விலையோ தர இயலாது. ஆனால் ஒரு சகாயம் மட்டும் என்னால் செய்ய இயலும் என்றார் ஸ்ரீனிவாசன். அது என்ன என்று கேட்டார் வராக சுவாமி.